வெற்றி நடை போடுகிறது. ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? டைரக்டர் பாக்யராஜ் சார் இதுக்கப்புறம் படம் டைரக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பொள்ளாச்சில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. எதனால இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல. பாக்யராஜ் திரைப்படத்தை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார். அவருக்கு தேவையெல்லாம் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளர் மட்டும் கிடைச்சா அடுத்த வாரமே கூட படப்பிடிப்புக்கு கிளம்பி விடுவார் பாக்யராஜ். தலைவன் தலைவி படத்துல நடிச்ச அந்த குழந்தை எத்தனை நாள் பாதி மொட்டையோட நடிச்சாங்கன்னு பாலாஜி மணிமாறன் கேட்டிருக்காங்க. தலைவன் தலைவி படத்திலே விஜய் சேதுபதியுடைய மகளா நடித்த அந்த குழந்தை நட்சத்திரம் ஏறக்குறைய 25 நாட்கள் பாதி மொட்டை தலையோடு இருந்தது. இளையராஜா சாரோட சாங்ஸ் யூடியூப்ல கேட்கும் பொழுது குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ஹெச்டில மாத்துறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? அப்படி மாத்தினா எல்லாம் தமிழ் மியூசிக் லவர்ஸ்க்கு ஒரு பெரிய கிஃப்டா இருக்குமேனு சிட்னில இருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. இன்று உள்ள நிலையிலே உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும்னா அது இளையராஜாவால் மட்டும்தான் முடியும். இளையராஜாவுடைய பாடல் எல்லாவற்றையும் ஹெச்டியில் மாற்றி அவருடைய தளத்திலேயே ஒளிபரப்பலாம். இப்போ இருக்க டைரக்டர்ஸ்லாம் ஏன் தன்னோட தோல்வியை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சினிமாவில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா தோல்வின்றது எப்போவுமே அனாதை தான். வெற்றிக்கு தான் பல பேர் சொந்தம் கொண்டாடுவார்கள். ரஜினி சாரோட பேரனும் தனுஷ் சாரோட மகனுமான லிங்கா தமிழ் திரைப்படங்கள்ல நடிப்பாங்களான்னு சென்னையில இருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. ரஜினியின் பேரனும் தனுஷுடைய மகனுமான லிங்காவுடைய தாய்மொழி தமிழ் தான். அப்படி இருக்க அவர் தமிழ் படங்கள் நடிப்பாரா அப்படின்னு எதனால ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க அப்படின்னு தெரியல. உரியடி விஜயகுமார் சாரோட அப்கமிங் மூவிஸ் என்னன்னு திண்டுக்கல்ல இருந்து விஜய் கேட்டிருக்காங்க. உரியடி விஜயகுமார் இப்ப எந்த ஒரு திரைப்படத்திலும் பணியாற்றுவதாக தெரியல. ரெட் ஜெயண்ட்ல இன்மநீதிக்கு புதுசா பொறுப்பு கொடுத்திருக்காங்களான்னு கோவை புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திலே மிக முக்கியமான பொறுப்புல இருந்தவர் உதயநிதி ஸ்டாலின். அவர் அமைச்சரானதுக்கு பின்னால் அந்த பொறுப்புல இருந்து விலகினார். அந்த பொறுப்புக்கு இப்போது வந்திருப்பவர் தான் இன்பன் உதயநிதி. சிவகார்த்திகேயன் சாருக்கு விஜய் சார் கொடுத்த துப்பாக்கி பிளஸ்ஸா மைனஸானு திருநெல்வேலியில இருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு சிவகார்த்திகேயனுக்கு விஜய் கொடுத்த துப்பாக்கி அப்படின்றது சிவகார்த்திகேயனுக்கு பிளஸ்ஸாகத்தான் இருக்கிறது. ஆர்பி விஸ்வம் சாரை பத்தி சுவாரஸ்யமான தகவல் இருந்தா சொல்ல முடியுமான்னு பொள்ளாச்சில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஒரு நடிகராகவும் வசனகர்த்தாவாகவும் ஆர்பி விஸ்வம் எந்த அளவுக்கு திறமைசாலி அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கே கொஞ்சம் தாமதமாகத்தான் தெரிய வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரை தங்களுடைய படங்களிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பலரும் திட்டமிட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் நம்மை விட்டு மறைந்தது மிகப்பெரிய சோகம். ட்ரெயின்ல வர மாதிரி சீனை சிஜி பண்ணா எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ட்ரெயினை வாடகைக்கு எடுத்தா எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு காஞ்சிபுரத்துல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ரயில்வே இலாக்காவில் அனுமதி பெற்று ரயில் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்குவதை விட கம்ப்யூட்டர் கிராபிக்ஸில் அது போன்ற காட்சிகளை படமாக்கினால் நிச்சயமாக செலவு பல மடங்கு அதிகமாகும். தமிழ் ஆக்ட்ரஸ் பத்மினி எப்போ எப்படி ஹிந்தி ஆக்ட்ரஸா மாறினாங்கன்னு மலேசியால இருந்து ஷான் கேட்டிருக்காங்க. நடனமேதையான உதயசங்கர் எழுதி இயக்கிய கல்பனா என்ற திரைப்படம் தான் ஹிந்தி பட உலகிலே பத்மினியை அறிமுகம் செய்து வைத்த திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து ஹிந்தி பட உலகினுடைய பிரபல கதாநாயகனான ராஜ் கபூர் உட்பட பல முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் பத்மினி. டியூட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் பாஸ் மார்க் வாங்கிட்டாங்களான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. டியூட் படத்தினுடைய பாடலை கேட்டேன். அந்த பாடல் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. சாய் அபியங்கர் ஒரு இசையமைப்பாளராக பாஸ் ஆகிவிட்டதாகவே நினைக்கிறேன். அப்போலாம் ஸ்கூல் காலேஜ் படிக்க பொழுது பேச்சாளர்கள் எழுத்தாளர்களை கூட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. ஆனால் இப்போலாம் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் கூட்டு வந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ஆஸ் அ சினிமா ஆர்டிஸ்டா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சவுதியிலேருந்து பாபு கேட்டிருக்காங்க. கல்லூரி வளாகத்தில் பேசிட்டு வெளியில் வர்றது அப்படின்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. கல்லூரி மாணவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவங்கள வச்சு நிகழ்ச்சி நடத்தினா தான் பொறுமையாக கல்லூரி மாணவர்கள் ரசிப்பார்கள் அப்படின்றது கல்லூரி நிர்வாகத்துக்கு நல்லா தெரியும். அதனால தான் இன்றைக்கு பிரபலமாக உள்ள பல திரைக்கலைஞர்களை அழைத்து கல்லூரிகளிலே பேச வைக்கிறார்கள். எஸ் சந்திரன் சாரோட வாரிசுகள் சினிமா துறையில இருக்காங்களா இல்ல வேற ஏதாச்சும் துறையில இருக்காங்களான்னு கோவை புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. எஸ் சந்திரனுடைய வாரிசுகள் யாரும் இப்ப சினிமா உலகத்திலே இல்லை. பிரிண்ட் மீடியா காலத்துல இருந்து சோஷியல் மீடியா காலம் வரைக்கும் எல்லா ஜென்ரேஷன் கூடயும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்ப இருக்கிற ஜென்சி காலத்துல ஒர்க் பண்ற அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சவுதியில இருந்து பாபு கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்திலே பல தலைமுறை கலைஞர்களோடு பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு அளித்தது காலம்தான். எல்லோருடும் நான் இனிமையாக பழகிறேன் அப்படின்றத விட எல்லா கலைஞர்களும் எங்கிட்ட இனிமையாக பழகிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில்
நான் அதிர்ஷ்டசாலி என்று தான் நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி சார் அட்லி சார் மற்றும் அல்லு அர்ஜுன் சார் கூட்டணியில நடிக்கிறாரா மற்றும் மகேஷ் பாபு சார் அண்ட் ராஜ்மௌலி சார் கூட்டணியில கேமியோ ரோல் பண்றாரான்னு கோவையில இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. அட்லியுடைய தயாரிப்பிலே விஜய் சேதுபதி ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. அந்த படத்தை இயக்குகின்றவர் நலன்குமாரசாமி. அது தவிர அட்லியுடைய இயக்கத்தில் உருவாகின்ற படத்தில் அவர் நடிப்பதாக தெரியல. அதே மாதிரி ராஜமௌலி இயக்கத்தில் உருவாகின்ற படத்திலும் அவர் நடிப்பதாக இதுவரைக்கும் செய்திகள் இல்லை. அலைகள் ஓய்வதில்லை, இது நம்ம ஆளு, தேவர் மகன், பம்பாய் இந்த படங்கள்லாம் இப்போ சென்சாருக்கு போச்சுன்னா தப்பிக்குமான்னு சவுதியில இருந்து பாபு கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற 4 படங்கள்ல பாரதி ராஜனுடைய அலைகள் ஓய்வதில்லை, அவருடைய சிஷ்யனான பாக்யராஜனுடைய இது நம்ம ஆளு ஆகிய படங்கள் இன்னைக்கு வந்தாலும் அந்த படங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் தேவர் மகன், பம்பாய் ஆகிய 2 படங்களும் இன்றைய காலகட்டத்தில் உருவானால் நிச்சயமாக அந்த படங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்ப வாய்ப்பு இருக்குது. தமிழ் சினிமாவோட வெற்றி நல்ல படங்களுக்கா இல்ல வசூலுக்கான கோவை புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. சினிமாவுடைய வெற்றி எதில் அடங்கி இருக்கிறது அப்படின்றது அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களை பொறுத்தது. சில தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பணம் கூட நமக்கு தேவையில்லை, ஒரு நல்ல படம் எடுத்தோம் அப்படின்ற திருப்தி இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை பொறுத்தவரையிலே அந்த படத்துக்கு விமர்சனம் நல்லபடியாக வந்தாவே அவங்களுடைய லட்சியம் நிறைவேறியது அப்படின்ற திருப்தி அவங்களுக்கு ஏற்படும். சிலர் பணத்துக்காக மட்டும், அதாவது படத்திலே லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நோக்கத்தில் படம் எடுப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களுடைய வசூல் தான் பிரதானம். அடுத்து என்று ஒரு தகவல், தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார்கள்னா அது எம்கே தியாகராஜ பாகவதரும் பி சின்னப்பாவும் தான் அப்படின்றத பலமுறை நம்முடைய நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். எம்கே தியாகராஜ பாகவதரை பொறுத்த வரைக்கும் அவர் முதல் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை, முதல் காதல் மன்னனும் கூட என்று பதிவு செய்திருக்கிறார் பிரபல எழுத்தாளரான நவீனன். ஏறக்குறைய 75 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்த சினிமா பத்திரிகையாளரான நவீனன் எம்கே தியாகராஜ பாகவதரை பேட்டி கண்டு எழுதக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர். அவரை பேட்டி காண்பதற்கு அவர் சென்ற போது பார்த்தா அவர் வீட்டு வாசலில் அத்தனை பெண் ரசிகர்கள் குவிந்து கிடந்தார்களாம். ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா உலகத்திலே எம்கே தியாகராஜ பாகவதரோடு நடித்த பல நடிகரும் அவரை திருமணம் செய்து கொண்டு அவரோட வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று விரும்பினார் என்று குறிப்பிட்டிருக்கின்ற நவீனன் யார் யாரெல்லாம் அப்படி ஆசைப்பட்டாங்க என்பதையும் ஒரு பட்டியல் போட்டு விவரித்திருக்கிறார். MS விஜயா, வசந்த கோகிலம், ஜெயலட்சுமி போன்ற நடிகர்கள் அந்த பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த தமிழ் சினிமாவிலே ஒரு ராஜா மாதிரி வாழ்க்கையை நடத்தியவர் எம்கே தியாகராஜ பாகவதன் என்று குறிப்பிட்டிருக்கின்ற நவீனன் அதே எம்கே தியாகராஜ பாகவதர் ஒரு காலகட்டத்தில் 13ஆம் நம்பர் பஸ்ஸில் சென்னையிலே பயணம் செய்வதை பார்க்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையும் எனக்கு ஏற்பட்டது. அப்படி அவரை பார்த்தபோது என் கண்கள் கலங்கி விட்டன என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். இத்துடன் இன்றைய லென்ஸ் சிகிச்சை நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம். தமிழ் அஜித் நடித்த முதல் படமான அமராவதி, விஜய் கதாநாயகனாக நடித்த நாளைய தீர்ப்பு, 2 படத்தையும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அந்த 2 பேரோட நடிக்கும்போது அவங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய நட்சத்திரங்களாக உயர்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சா? நினச்சேன் நான். ஏன்னா விஜய் அவங்கள நாங்கள் ஸ்பாட்டில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் மூவிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாஸ் லெவலில் தான் அந்த டயலாக் பேசுறது. அஜித் அவங்க ஃபாதர் எங்கள் ஹஸ்பண்டோட சப்ளையர். அந்த நேரத்தில் எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா அஜித்தை பற்றி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சூர்யா ஜோதிகா படம் யாரோட? என்னோட. அவங்க 2 பேரும் ரொம்ப டிமிட்டா இருப்பாங்க, ரொம்ப சாஃப்ட். சூர்யா ரொம்ப சாஃப்ட். அவருக்கு ஒரு வேளை ஆக்டிங் அப்ப பிடிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா ரொம்ப காமா இருப்பாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.